வணக்கம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து எல்லோரும் நல்லா படிச்சிட்ருக்கீங்க நம்புகிறேன். ஸோ அதில் வந்து மெயினான ஜிகே என்ஜிஎஸில் ஸ்கோரிங் பார்ட் வந்து சயின்ஸுன்னு நம்ம ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து எப்படி படிக்கிறது, எங்கேருந்து படிக்கிறது அப்படின்ற நிறையா டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கான சோர்ஸஸ் இது வந்து லாஸ்ட் மினிட் தான். இந்த நேரத்தில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கணும். பட் இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ படிக்கிறத வந்து ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படின்னா, சோர்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சோர்ஸை தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்று லூஸ் அண்ட் புக்கு, அப்படி இல்லாட்டி என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி எடுத்துட்டோம்னா 6th to 10th வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நமக்கு லாஸ்ட் டைம் நீங்கள் லூஸ் அண்ட் புக்கை வச்சு படிக்கிறீங்களோ, ஆல்ரெடி என்சிஆர்டி படிச்சிங்களோ, அது ஓகே, நீங்கள் எதனால் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்து மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட்டு சோர்ஸு அதை சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். அப்புறம் அதை எப்படி படிக்கலாம், எவ்வளோ சீக்கிரம் படிக்கலாம், எப்படிலாம் அதை வந்து நம்ம தெளிவாக படிக்கிறது அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லூஸ் அண்ட்டு அதெல்லாம் போக தேவையில்ல. நான் சூஸ் பண்ணுற சோர்ஸ் வந்து என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி உங்கள்கிட்ட புக் இல்லை, புக் வாங்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நெட்டில் வந்து ஃப்ரீயாக பிடிஎஃப்ஸ் இருக்குது. ஸோ இல்லாட்டினாலுமே நான் வந்து டெலகிராமில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். என்சிஆர்டியோட பிடிஎஃப்ஸ் வந்து தனியாக இருக்குது, அதை நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்சிஆர்டி பிடிஎஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் படிக்க போகிறதில்ல. 9th and 10th சயின்ஸ் டாபிக்ஸ் மட்டும்தான் எடுத்து படிக்க போகிறோம். ஏன் 9th அப்படின்னா, ஸோ 6th to 8th வரைக்கும் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ இந்த பேசிக் கான்செப்டோட ஆக்சுவலான அப்ளிகேஷன்ஸ் கான்செப்ட் எல்லாமே கலந்தது தான் இந்த 9th 10th. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து லைட்னா என்னன்னு தெரியும், சவுண்ட்னா என்னன்னு தெரியும். ஸோ அந்த பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சனால டேரெக்டாக நம்ம அந்த 9th 10th படிச்சிடலாம். ஸோ எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 6th to 8th வந்து படிச்சு தான் ஆகணும். அப்போ தான் பேசிக் கான்செப்ட் வந்து கவர் ஆகும். ஸோ 9th 10th வந்து இந்த டயத்துக்குள்ளே எடுத்துக்கிற சோர்ஸ். ஏன்னா எக்ஸாம் டேட் இன்னும் நமக்கு தெளிவாக தெரியலை. சில பேர் வந்து செப்டம்பர் லாஸ்ட் வீக்குன்றாங்க, அக்டோபர் ஃபஸ்ட் வீக்குன்றாங்க. ஸோ ஒரு அஃபிஷியலான டேட் வந்து கண்டிப்பாக வரல. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பரில் எக்ஸாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ நமக்கு செப்டம்பர் ஃபுல் மந்த் இருக்குது. நான் அதை வந்து அஸ்யூம் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ செப்டம்பர் ஃபுல் மந்த் வந்து நீங்கள் சயின்ஸுக்கு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. எவ்வளோ ஒதுக்குறீங்கன்னா மினிமம் 3 hours ஒதுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்களே அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கனாலுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 9th to 10th இது வரைக்கும் அனலைஸ் பண்ணதில்லை. 9th to 10th 60% 70% கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்க 30 to 40% தான் வந்து 6th to 8th வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கிளாஸஸ் சாப்டர்ஸ் தான் எடுத்து படிக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். சரி, இதை நான் எப்படி படிக்கிறது அப்படின்னா, இது வந்து கிளாஸ் 9th இருக்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்க சாப்டர்ஸ். ஸோ இதை நம்ம வந்து 2 weeks எடுத்துக்க போகிறோம். இந்த 2 கிளாஸ் 9ஐயும் 10ஐயும் படிக்க. ஃபஸ்ட்டு வீக் வந்து 9 ஃபுல்லாக படித்து முடிச்சிடுங்க. ஸோ நமக்கு 7 days இருக்குது. மினிமம் 3 hours இதுக்கு உட்காரணும். ஸோ அந்த 21 hours கண்டிப்பாக இதெல்லாம் படித்து முடிச்சிடலாம். ஸோ நான் கிளாஸ் கொடுத்துட்டேன், சாப்டர் கொடுத்துட்டேன், இந்த சாப்டரில் இருக்குன்றதையும் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு பிடிஎஃப் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அந்த பிடிஎஃபோட அப்லோட் பண்ண லிங்க்கோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து இந்த கிளாஸ் 9 ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சும்மா வாசிச்சு பாருங்கள், புரியாதனாலும் பரவாயில்ல, வாசிச்சு பாருங்கள். மோஷன் அப்படின்ற டாபிக் எடுத்துகிட்டு வாசிச்சு பாருங்கள். 1 time வாசிங்க, மறுபடியும் 2nd time வாசிங்க. ஏன்னா திருப்பி இப்போயே நம்ம வந்து திருப்பி படித்தோம்னா நமக்கு வந்து அது மைண்டில் நின்றோம். இப்போ நீங்கள் மோஷன்ற டாபிக் வந்து 2 time மினிமம் படிச்சிங்க அப்படின்னா பிவைக்யூஸ் இருக்கும். பிவைக்யூஸ் எடுத்து நீங்கள் படித்தது அதில் வருதா அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக வரும். ஏன்னா என்சிஆர்டியில் தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ வந்து படிக்கிறீங்க, பிவைக்யூ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து கிளாஸ் 9th, 2nd வீக்கில் வந்து கிளாஸ் 10, அதுலேயுமே சாப்டர்ஸும் கிளாஸஸும் கொடுத்தாச்சு. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து 2nd வீக். நான் ஏன் 3 hours கொடுத்துருக்கேன்னா, மற்ற சப்ஜெக்ட்டும் நீங்கள் படிக்கணும். மேக்ஸும் படிக்கணும், ரீசனிங்கும் படிக்கணும், ஜிகேவும் படிக்கணும். ஸோ அதுக்காக தான் 3 hours. பேலன்ஸ் கட்டத்தில் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்கை வந்து நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த சாப்டர்ஸ் இப்போ இந்த 2 வாரம் முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் 2 weeks என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 2 கிளாஸையுமே ரிவிஷன் பண்ண போகிறீங்க. 9th 10th ஃபுல் ரிவிஷன். இந்த ஃபுல் ரிவிஷன் உங்களுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? 1 week எடுத்துக்கோமா. இந்த ஃபுல் ரிவிஷனுக்கு ஒரு 1 week எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பிவைக்யூவோட சேர்த்து
இந்த பிவைக்யூவோட சேர்த்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ரிகரஸாக தான் போகும், பட் அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இது கொடுத்து வரணும். ஸோ 3 வீக்ஸில் நீங்கள் வந்து இந்த 9th to class 10 வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிருப்பீங்க. எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க? 3 times படிச்சிருப்பீங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 தடவை ரீட் பண்ண சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் இப்போ மறுபடியும் இந்த வீக் வந்து ஃபுல்லாக 9th 10th ரிவிஷன் பண்ணுறீங்க. இதே போக உங்களுக்கு லூஸ் அண்ட் கையில் புக்காக வச்சுருந்தீங்கனாலும் அதில் அப்படியே சைட் பை சைடு இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டே வாங்க. லூஸ் அண்டில் வந்து பிங்க் பாக்ஸ் இருக்கும், பாக்ஸஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ லெமனோட pH என்ன அப்படின்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த 3 வீக்ஸ் முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் 4th வீக் செப்டம்பர் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து டெஸ்ட்டாக போடுங்க. ஸோ டெஸ்ட் போடுறதுக்கு நீங்கள் டெஸ்ட் புக்கோட டெஸ்ட் சீரிஸ் வாங்கிக்கணும். அது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சாப்டர் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் நிறையா அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் புக்கோட டெஸ்ட் சீரிஸ்க்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டெஸ்ட் புக்கில் வந்து இந்த 29th 21th சேல் போகுது. ஸோ 399 ரூபா. ஸோ கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். 29, 30, 31 இந்த 3 நாள் நடக்க போகுது. நீங்கள் அந்த லிங்க்கை வச்சு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஆஃபர் வந்து நல்ல ஆஃபர். 400ன்றது உங்களுக்கு எல்லா எக்ஸாம், ரயில்வேல, SSC, TNPSC, UPSC எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஃபார் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக வாங்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் டெஸ்ட் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி போன ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே என்னென்ன டெஸ்ட் சீரிஸ் இருக்குது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஸோ நம்ம வந்து மார்க் டெஸ்ட்டுக்கு இந்த வீக் செப்டம்பர்லேருந்தே வந்து வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் டெஸ்ட்டாச்சும் போட்டுருங்க. அதில் இருக்க செக்ஷனல் குவிஸ் வந்து நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மொத்தம் வந்து 1000+ டெஸ்ட் அதில் இருக்குது. குரூப் டி மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து 99 செட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எக்கச்சக்க ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும். இந்த 99 செட்டையுமே உங்களால் எக்ஸாம் டேட்டுக்குள்ளே போட முடிஞ்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த 99 செட்டுமே டெஸ்ட் புக்கில் வந்து மார்க்காக இருக்குது. ஸோ இதை நீங்கள் போடுறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். சயின்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் ஹை ஸ்கோர் பண்ண முடியும். அது போக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் எங்கே டாபிக் வைஸ் எடுக்கலாம்னா YCT RRB 2024 PDF வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.